எங்க அப்பா வந்து கார் ஓட்டிட்டு வந்தாங்க. நான் வந்து பின்னாடி உட்கார்ந்திருக்கேன். எங்க அப்பா பக்கத்துல டிரைவர் சீட்டு பக்கத்துல எங்க பெரியப்பா பையன் உட்கார்ந்திருக்காங்க. சென்னை டு தூத்துக்குடி கார் ஓட்டிட்டு வராங்க. தனி ஒரு ஆளா ஓட்டிட்டு வராங்க டாடி. அப்போ வந்து நான் பின்னாடி உட்கார்ந்து என்ன பண்ணிட்டேன், நான் தூங்கிட்டேன். அப்போ நான் யோசிக்கிறேன், நம்ம டாடி கார் ஓட்டிட்டு வராங்க, நம்ம பின்னாடி உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிறோம். நம்ம தானே முன்னாடி போய் உட்கார்ந்து டாடி கிட்ட எதனா பேச்சு கொடுத்துட்டே வரணும், ஏன்னா தனியால ஃபுல்லா கார் ஓட்டிட்டு வரணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு மைண்ட்ல ஒரு வசனம் ஞாபகம் வருது. என்னன்னா, ஏசு கிறிஸ்து வந்து சீஷர்களை பார்த்து சொல்றாரு, என்னோடு கூட 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்ற வசனம் இருக்குல்ல. உனக்காக நான் இவ்வளவு பாடுபடுறேன், உனக்காக நான் மாங்கு இவ்வளவு பண்றேன், நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ பண்றேன், உன் வாழ்க்கைக்காக நான் இவ்வளவு பிரயாசப்படுறேன், நீ என்னமோ எனக்கு கண்டுக்காத மாதிரி போற வார, உனக்காக தான்டா நான் இவ்வளவு பாடுபட்டுட்டு இருக்கேன், என் கூட நீ 1 மணி நேரம் கூட இருக்க மாட்டியாடா அப்படின்ற மாதிரி ஆண்டவர் வந்து நம்மளை பார்த்து கேட்கற மாதிரி இருக்குது. டாடி வந்து தூத்துக்குடி வரைக்கும் எங்களை சேர்க்கறதுக்கு, டெஸ்டினேஷன் அங்கதான், அங்க வரைக்கும் எங்களை சேர்த்துறதுக்கு அவர் தனியா எங்களுக்காக பிரயாசப்பட்டு வராரு. அப்ப இயேசு கிறிஸ்து நம்மளோட வாழ்க்கைக்காக அவர் எவ்வளவு பாடுபடுறாரு, நமக்காகவே மரித்தாரு, நமக்காகவே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. இப்ப சப்போஸ் நான் முன்னாடி போய் உட்கார்ந்து இருந்தா டாடிக்கும் ஹாப்பி, எனக்கும் ஹாப்பியா இருந்திருக்கும்ல. அதே போல ஆண்டவரோடு கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது அவருக்கும் ஹாப்பியா இருக்கும், நம்மளுக்கும் ரொம்ப ஹாப்பியா.